தேவஸ்ய மகிஷீம் திவ்யாம் ஆதௌ கோதாம் உபாஸ்மகே யன்மௌலி மாலிகாம் பிரீத்யா ஸ்வீகரோதி ஸ்வயம் பிரபுஹு. மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வைஷ்ணவ மாதமான இந்த மார்கழி மாதம் முழுவதும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த தமிழ் பணுவலான திருப்பாவை பாசுரங்களின் அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போம். இன்றைய தினம் திருப்பாவையின் 4வது பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினிற் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். போன பாசுரத்தில் 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த என்று தொடங்கி ஸ்ரீ ஆண்டாள் மழையினால் உலகிற்கு ஏற்படும் நன்மைகளை எல்லாம் விவரித்தாள். இந்த பாசுரத்தில் மழை கடவுளான வருணதேவனை குறித்து ஆணையிடுகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரமானது நீர் பஞ்சம், நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அடிக்கடி சொல்லி வந்தால் நல்ல நீர்வளம் ஏற்படும் என்பது ஒரு நம்பிக்கை. அப்பேற்பட்ட ஒரு நீர் சமிருத்தி, ஜல சமிருத்தியை தரக்கூடிய ஒரு பாசுரம் இது. ஆழிமழை கண்ணா என்று தொடங்கும் திருப்பாவை பாசுரம். நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பரமபதநாதன் அந்த வைகுண்டத்தையும் விட்டுவிட்டு இங்கே ஆயர்பாடியில் கண்ணனாக வந்து அவதரித்து இந்த ஆயர் சிறுமிகளிடத்திலே அன்பையும் அருளையும் பொழிகிறான் அப்படிங்கிறதை வருணதேவன் கண்டான். அதனால வருணதேவன் என்ன நினைத்தார் அப்படின்னா, இந்த பெண்கள், இந்த சிறுமிகள்லாம் இருக்கார்களே, ஆயர் சிறுமிகள், இடைப்பெண்கள், இவர்களுக்கெல்லாம் நாம் ஏதாவது செய்யணும், ஏதாவது சேவை செய்ய வேண்டும். ஏன்னா இவர்கள்லாம் கிருஷ்ண பக்தைகள், இவர்கள்லாம் அடியார்கள், இவர்களுக்கு ஏதாவது நாம் உதவி புரியணும், சேவை புரிந்தால் அது நமக்கே நன்மை அப்படின்னு வருணதேவன் நினைத்தாராம். ஏன் அப்படின்னால், பிரம்மஞானியாக ஒருவன் இருந்தால் அவனுக்கு தேவர்கள்லாம் வசப்பட்டு இருப்பார்கள், தேவர்கள்லாம் வந்து அவனுக்கு காணிக்கையே செலுத்துவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டாளுடைய பிரபந்தம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். வேத அர்த்தங்களை எல்லாம் உள்ளடக்கிய பிரபந்தம் ஆண்டாளுடைய இந்த தமிழ் பிரபந்தம். அதனால வரிக்கு வரி வேத அர்த்தங்களையே காட்டி தருகிறாள் ஆண்டாள். வருணதேவனே இந்த இடைப்பெண்களுக்கெல்லாம் தான் தொண்டு புரியணும்னு ஆசைப்படுறான், வேதம் அவ்வாறு கூறுகிறது அப்படின்னு இந்த பாசுரத்தில் வேத அர்த்தங்களையே ஆச்சாரிய பெருமக்கள் காட்டுகிறார்கள். ஆழிமழை கண்ணா அப்படின்னு தொடங்குகிறாள் ஆண்டாள். வருணதேவனை குறித்து பாடப்பட்ட ஒரு பாசுரம் இது. ஆழிமழை கண்ணா, ஆழி அப்படின்னால் கடல் அப்படின்னு அர்த்தம். கடல் போல இந்த மழையும் கம்பீரமா இருக்கு, மழை பெஞ்சா கம்பீரமா இருக்கு. கடல் போல மழையும் பெரியதாக உள்ளது, பெருமழை அப்படின்னு சொல்றோம், நல்ல கனமழை அப்படின்னு கூறுகிறோம். கடலை போலவே மழையானது கம்பீரமாகவும் இருக்கிறது, பெரியதாகவும் உள்ளது. அதனால் ஆழிமழை கண்ணா. மேலும் ஆழினா வட்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. சில நேரம் மழை பொழியும் போது வட்டமாக சுழன்று சுழன்று பெய்யும், சுழன்று அடிக்கும் மழை. அதனால ஆழிமழை கண்ணா, வட்டமாக பெய்யக்கூடிய மழை கண்ணா. கண்ணா அப்படின்னா தலைவன்னு ஒரு அர்த்தம். மழை கண்ணன் அப்படின்னால் மழைக்கு தலைவனே, மழை கடவுளே. மழை பெய்யக்கூடிய தொழில், அந்த தொழிலை நிர்வாகம் செய்பவன் நீதான். அதனால ஆழிமழை கண்ணா அப்படின்னு வருணதேவனை கூப்பிடுறாள். ஒன்று நீ கைகரவேல், கை அப்படின்னா கொடைன்னு அர்த்தம், கரவேல் அப்படின்னா மறைக்காதே அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய கொடைத்தன்மையை நீ மறைக்காதே, உன்னுடைய வன்மை, வள்ளல் தன்மை, அந்த தன்மையை நீ மறைக்காதே. எப்படி நீ மழை பொழியணும்னு நான் சொல்றேன் கேளு. எப்படி பொழியணும்னா, எப்படி ஒரு ஜனங்கள் இருக்கார்கள், அந்த ஜனங்கள்லாம் கோவிலுக்கு வரார்கள், அவர்களுடைய நன்மை தீமையை பகவான் நாராயணன் பார்த்துதான் அருள் புரிவார். ஆனால் தாயார் குற்றமே இருந்தாலும் அருள் புரிவார். பக்கத்திலேயே ஒரு மகாலட்சுமி தாயார் சன்னதி இருக்கு, அங்க போய் நின்னா அந்த தாயார் நம்மிடத்துல தோஷங்களே இருந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் அருளே புரிவாள். ஏனால் அப்படிப்பட்ட ஒரு தாயார்.
மகாலட்சுமி. அதனால நீ என்ன செய்யணும், பெருமாள் மாதிரி மழை கொடுக்க கூடாது, தாயார் மாதிரி மழை கொடுக்கணும். ஏன்னா இப்போ தாயார் கோஷ்டியை சேர்ந்த நான் நியமித்துன்னா நீ மழை பொழிய போற, பெருமாள் நியமிச்சா இப்ப நீ மழை பொழியற. தாயாருடைய பரிகரங்கள் அந்த கோஷ்டி கூட்டத்தில் ஒருவள், அவர்களில் ஒருவளாக இருக்கும் நான் சொல்லி நீ மழை பொழிய போகிறாய். அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா தாயார் மாதிரி மழை பொழியணும். இப்படி எல்லாம் இவள் சொன்ன உடனே வர்ணதேவன் கேட்கிறான், இவ்வளவு தண்ணீர் கேட்கிறீர்களே, இவ்வளவு தண்ணீருக்கு நான் எங்க போறது அப்படின்ன உடனே கோதை சொல்லுகிறாள், ஏரி குளம் குட்டையெல்லாம் போராது, கடல்லையே போய் நீர் எடுக்கணும். ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. நீ என்ன பண்ணு, ஒன்று நீ கைக்கரவேல், ஆழியுள் புக்கு கடல்ல போய் நீ முங்கு. அதுவும் மேலாக தண்ணீர் எடுத்தா போராது, முத்து குளிக்கிறவர்கள் போல ஆழமாக முங்கு. அவ்வாறு முங்கி ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏரி, அதிலிருந்து அந்த தீர்த்தத்தை, கடல்ல இருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு நீ வரணும். அப்படி வரும்போது சத்தம் போடாம வந்து நீ மழை பொழிய கூடாது. நாங்கள்லாம் மாடியில காய போட்ட துணியை எடுக்கணுமே, அதனால நீ ஒரு ஆரவாரம் கொடுக்கணும், ஒரு இரைச்சல், ஒரு இடி மின்னல் அப்படின்னு நீ எங்களுக்கு ஒரு சூச்சனை பண்ணணும். மழை வருவதற்கு முன்பு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஏனால் சீதையை தேடி போன ஹனுமார் இன்னும் வரலையேன்னு வானரங்கள்லாம் பசியோடு இருந்து உயிர் விடலாம்னு தீர்மானித்தார்கள். எங்கேயாவது இவர்கள்லாம் உயிரை விட்டுற போறார்களேன்னு ஹனுமார் ஒரு ஆரவாரம் கொடுத்தார். அந்த ஆரவாரத்தை கேட்டு அவர்கள்லாம் ஹனுமார் வெற்றியோட வரார் அப்படின்னு புரிஞ்சுண்டார்கள். அது போல நீயும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், மழைக்கு முன்பு ஒரு ஆரவாரம் பண்ணு. ஆர்த்து ஏரி, கடல்ல இருந்து நீரை எடுத்து வந்து அவ்வாறு ஆரவாரம் செய்து ஏரி ஆகாயம் முழுவதும் கார்மேகங்களாக அடைத்து கொண்டு நீ வர வேண்டும். வெண்மேகங்கள்லாம் லேசாக இருக்கும், கார்மேகங்கள் தான் நல்ல கனமாக இருக்கும். அதனால கணஷ்யாம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆகாசம் முழுவதும் அடைத்து கொண்டு நீ வர வேண்டும். ஆர்த்து ஏரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. நீ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ரீரங்கம் ரெங்கநாதருடைய வண்ணம் இருக்கே, பள்ளிகொண்ட பெருமாள் வண்ணத்தை உன்னுடைய மேகத்தால் நீ காட்ட வேண்டும். இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தபடிக்கே நான் ஆகாசத்தை பார்த்தா எனக்கு ரெங்கநாதர் வண்ணம் தெரியணும். அப்ப கூட உன்னால வண்ணத்தை தான் காட்ட முடியும், அவர் தன்மையை காட்ட முடியாது. நீயும் உன்னுள் நீரை கொண்டு இருக்கிறாய், அவரும் நீர்மை குணத்தை கொண்டவர் அப்படின்னா கூட அவரை பார்க்கும் போது நீயும் நெருப்போ அப்படிங்கிற அளவுக்கு ரெங்கநாதர் குளிர்ச்சியானவர். அதனால ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அவருடைய அந்த வண்ணத்தையாவது எனக்கு இங்கேயே காட்டு. உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில். பாழி தோள், நல்ல பருத்த தோள், அழகான தோள், நல்ல வலிமை உடைய தோள், அழகான தோள், இப்படிப்பட்ட தோள். அந்த தோல் அழகு, பாழியம் தோளுடைய பத்மநாபன். பொதுவா அழகா இருக்கிறவர்கள்லாம் காப்பாற்ற மாட்டார்கள், காப்பாத்துபவர்கள் அழகா இருக்க மாட்டார்கள். பெருமாளுடைய தோல் அழகாவும் இருக்கு, அடியார்களை காக்கவும் செய்கிறது. அதனால பாழியன் தோளுடைய பத்மநாபன். திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாப சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்தான் பத்மநாபன். அவர் என்ன பண்ணினார்னா தன்னுடைய நாபி கமலத்தில இருந்து நான்முகனை படைத்தார். ஆழி போல் மின்னி, வளம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல். பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி. அந்த பத்மநாபனுடைய திருக்கரங்கள்ல அந்த சக்கர தாழ்வார் இருக்கார், சுதர்சன சக்கரம். அவர் ஒரு மின்னு மின்னினாராம். நான்முகனை பெருமாள் படைத்த உடனே அவர் ஒரு மின்னு மின்னினார். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையினுடைய தகப்பன் கூட அவ்வளவாக அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்க மாட்டான். ஆனா அந்த குழந்தையினுடைய அந்த தகப்பனுடைய உறவினர்கள்லாம் இனிப்பு கொடுத்து கொண்டாடுவார்கள். அது போல நான்முகனை பெருமாள் நாபி கமலத்துல படைத்த உடனே அவர் கூட பெருசா ஆரவாரம் பண்ணல. ஆனால் அந்த சக்கரத்தாழ்வார் உறவினர், அவர் ஒரு மின்னு மின்னினார், சந்தோஷப்பட்டார். பிரம்மதேவன் பிறந்துட்டான்னு சந்தோஷப்பட்டாராம். ஆழி போல் மின்னி. மேலும் குழந்தைய தொட்டில்ல போடும் போது பெற்றோர் என்ன பண்ணுவார்கள், ஏதாவது பூச்சி பொட்டு வந்தா அடிக்கிறதுக்கு இருக்கட்டும்னு ஒரு கம்பு வைப்பார்கள், குச்சி ஒண்ணு கீழே வைப்பார்கள். அது போல பிரம்மதேவனை படைத்த உடனே பெருமாள் 2 கரங்கள்லையும் ஆயுதத்தை ஏந்தி ஆபத்துக்கு உதவட்டும் அப்படின்னு வைத்திருந்தாராம். அதனால் ஆழி போல் மின்னி, வலம்புரி போல் நின்றதிர்ந்து. எப்பவுமே சங்கு சக்கரம் இது 2ம் இரட்டை குழந்தைகள் போல, ஒன்ன பாடினா இன்னொன்னையும் பாடணும். அதனால ஆழிய சொன்ன உடனே வலம்புரி அப்படின்னு சொல்றாள் ஆண்டாள். வலம்புரி போல் நின்றதிர்ந்து. வலம்புரின்னா பாஞ்சஜன்யம்ங்கிற சக்கரம்.
வலம்புரி சங்கத்துக்கே நல்ல நாதம் உண்டு, துவனி ஓசை, அந்த ஓசை அதிகமாக உண்டு. வலம்புரி சங்கத்தை ஊதினால் ரொம்ப தூரத்துக்கு அதனுடைய ஒலி கேட்கும். வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அப்படி ஒரு முழக்கத்தை நீ தரணும். ஆழி போல மின்னல் வெட்டணும், வலம்புரி போல நின்று அதிர்ந்து ஒரு முழக்கத்தை தரணும். அந்த வலம்புரி சங்குக்கு என்ன பெருமை அப்படின்னா, அடியார்களுக்கெல்லாம் இனிமையா இருக்கும், விரோதிகளுக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஏனால் ருக்மிணி தாயார் ஒரு கடிதம் எழுதினாள். அதை படித்த உடனே கண்ணபிரான் அவள் தேசத்துக்கு ஓடோடி வந்து தோரணவாயில்ல நின்னு சங்கத்தை எடுத்து முழங்கினான். அது ருக்மிணி தாயாருக்கு குழலோசை மாதிரி கேட்டது. ஆனால் பாரத யுத்தத்துல அந்த துரியோதன கூட்டத்தின் எதிரே நின்று கொண்டு கண்ணபிரான் சங்க ஊதினான். அது அவர்களுக்கெல்லாம் இடி ஓசை மாதிரி ஹிருதயத்தையே பிளந்தது. அதனால இந்த சங்கம் எப்படி இருக்கு, அடியார்களுக்கெல்லாம் இனிமையை தருகிறது, எதிரிகளுக்கெல்லாம் பயத்தை தருகிறது. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, நீயும் அப்படி ஒரு முழக்கத்தை தரணும். தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல். தாழாதே அப்படின்னா காலம் தாழ்த்தாமல், நோன்பினால் வாடி இருக்கும் எங்களை எல்லாம் பாரு, காலம் தாழ்த்தாதே, காலம் தாழ்த்தாமல் தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல். முன்னெல்லாம் இந்த சார்ங்கத்துக்கு வேலையே இல்லை. சார்ங்கம் அப்படின்னா வில்லு, பெருமாளுடைய வில்லு, அதற்கு வேலையே இல்லை. இறை கிடைக்காத பாம்பு மாதிரி அடங்கி கிடந்தது. ராமாவதாரத்துக்கு தான் அதுல நல்ல வேலை வந்தது. ராமபாணம் அப்படின்னே பெயர் பெற்றது. ராமபாணம் தப்பாது, அப்படி பெயர் வாங்கித்து. அந்த ராமாவதாரத்துல ராமர் ஒரு பார்வைதான் பார்ப்பார், அந்த வில்லு அம்பு மழையையே பொழியும். சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ. ஆனால் அந்த அம்பு மழை அப்புறம் ராமரே நினைச்சாலும் சட்டுன்னு நிறுத்த முடியாது. அப்படி ஒரு அம்பு மழை பொழியும். வாழ அந்த மழையினால, அந்த அம்பு மழையினால் அழிவுகளும் ஏற்பட்டது. ஆனால் நீ பெய்யக்கூடிய நீர்மழையால் எந்த அழிவும் நேரக்கூடாது, எந்த இயல்பு வாழ்க்கையும் பாதிக்காத அளவிற்கு அழகாக நீ மழை பொழிய வேண்டும். வாழ உலகினிற் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து. நீ பெய்யற மழைனால நதிகள்லாம் நிரம்பி அதிலே நாங்கள் மார்கழி நீராட்ட உற்சவம், கண்ணனோடு தீர்த்தவாரி உற்சவம் எல்லாம் கண்டு அருள வேண்டும். அதனால் நாங்கள் மகிழ்ந்தால் அதுவே உனக்கு நன்மை என்று ஆண்டாள் வருணதேவனை நியமிக்கிறாள். திருப்பாவை பாசுரத்தின் அனுபவங்களை தொடர்ந்து பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.